அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சம்போட நெக்ஸ்ட் சேனல். சம்பவம் நம்பர் 1, நமக்கும் ஐரோப்பாவுக்கும் டீல். சம்பவம் நம்பர் 2, அமெரிக்காவில் இன்னும் போராட்டம் குறையல, பனி புயலும் குறையல. சம்பவம் நம்பர் 3, தேதி குறிச்சிட்டாங்க ஈரானுக்கு. சம்பவம் நம்பர் 4, சீனாவில் சிஜிபிங்கோட நெருங்கிய அடுத்த தலைவராக வரக்கூடியவர் தான் அங்கே நியூக்ளியருடைய மிகப்பெரிய சீக்கிரட்டை அமெரிக்காவுக்கு பகிர்ந்துட்டாருன்னு இன்றைக்கி காலையிலேருந்து பரபரப்பாக இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சம்பவம், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக ஜெலன்ஸ்கி இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறார் மார்க் ரூட்டே அவர்கள். அந்த அதிர்ச்சி செய்தி என்னன்றது மாதிரி நம்ம அதிர்ச்சியாக உள்ளே போக வேணாம், சந்தோஷமாக போகலாம், ஏன்னா ஃபன்னாக போகலாம். எல்லாருமே ஃபன் மோடில் இருக்காங்க, நம்ம ஏன் அதிர்ச்சியாக இருக்கணும் சொல்லுங்கள். பாருங்கள், இவர் யார்? யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் அப்படியே மேக்கரன் மாதிரி ஸ்டைலாக நானும் கண்ணாடி போடுறேன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு பேசுகிறாரு. அவர் மட்டும் தான் ஸ்டைலாக இருப்பாரா, நானும் ஸ்டைலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டோடனே அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த க்ரௌடும் அப்படியே ஒரே கிளாப் பண்ணி ஒரே ஜோக்காக சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எப்படி நீங்கள் மேக்கரன் அவர்களை இப்படி ஓட்டலாம்? பாட்டி எவ்வளோ வருத்தப்படுவாங்க அவங்க. இப்படி நம்ம பேராண்டியாக இப்படி நம்ம எல்லாரும் இப்படி சொல்கிறேன், தன் கணவர் இப்படி சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டி வருத்தப்பட மாட்டாங்க? அன்றைக்கி என்ன, அந்த தேவோஸ் மீட்டிங்கில் போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் என்னென்னா, அவர் என்னமோ பார்த்தேன் கூலிங் கிளாஸை போட்டு பேசினார் அப்படின்னு அவர் என்னமோ எகத்தாளமாக பேசுகிறாரு. இவர் எகத்தாளமாலாம் இல்லை, அவர் மட்டும் தான் கண்ணாடி போடுவாரா, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமிட்டேட் பண்ணுறாரு. வேறு ஒன்றும் இல்லை, அதுதான். பட் பார்ட்டி மனசு என்ன நினைக்குதோ தெரியல, பார்க்கலாம் நம்ம. ஸோ சம்பவத்துக்கு போயிடலாமா? ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ பண்ணலாம். நேற்று நம்ம குடியரசு தினத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க இல்லையா, ஐரோப்பானுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் அவர்கள். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட், த மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. த மதர் ஆஃப் அக்ரிமெண்ட்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அது தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே தேவோஸ்லேருந்தே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக என்ன சொன்னார்னா, அந்த குளோபல் ஜிடிபியில் நாங்கள் 25% வந்து கவர் பண்ண போகிறோம். 3ல் 1 பங்கு இந்த குளோபலினுடைய ட்ரேடில் நாங்கள் பண்ண போகிற அக்ரிமெண்ட்டு, ஒன் ஆஃப் த பிக் அக்ரிமெண்ட், இந்த மதர் ஆஃப் த அக்ரிமெண்ட் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இனி ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்குள்ளாரையும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொடுத்து இன்வெஸ்டருடைய கான்ஃபிடென்ட்டு, ஏற்கனவே 3000க்கும் மேற்பட்ட ஐரோப்பா நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இன்னும் அதிகமான நிறுவனங்களை கொண்டு வராங்க ஐரோப்பாவிலிருந்து. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம லைக் டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஃபுட்வேர், ஜெம்ஸ், அதாவது நகைகள்லாம் இருக்குல்ல, அப்புறம் மருந்துகள், கெமிக்கல், ஹேண்டிகிராஃப்ட், இது எல்லாமே வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு பெரிய அளவுக்கு உதவும். அதே மாதிரி எதெல்லாம் இதுக்கப்புறம் வரியை குறைக்க போகிறாங்க அப்படின்றது நீ உட்காந்து பேச போகிறாங்க, என்னெல்லாம் வரி குறைக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கும் ஐரோப்பாவுக்கும் வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால. நார்மலாக நம்ம ஏற்கனவே யூகே கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், கனடா கிட்டத்தட்ட மோர் ஃபைனான்ஸ், அப்புறம் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அடுத்தடுத்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்ம பெரிய அளவுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கிறோம்ன்றது ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு கவனமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை உர்சுலா வான் டெர் லேயன் அவர்கள் தனது எக்ஸல பதிவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக பார்க்குறோம். அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 140 கோடி மக்கள் உள்ள ஒரு மக்கள் தொகையில் நாங்கள் ஐரோப்பா யூனியன் வந்து ஷேர் பண்ணுவது என்பது நாங்கள் மகிழ்ச்சிகரமாக உணர்கிறோம் அப்படின்றாங்க. இதில் ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டே வந்து மைக்ரேஷன் ஷேர். மைக்ரேஷன் அப்படின்னா நிறைய பேர் ஆட்கள் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க இங்கே இந்தியாவில் இருந்து. ஏற்கனவே ரஷ்யாவும் அதே அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேர் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவும் எங்களுக்கு நிறையா பேர் வந்து வேணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனி இந்திய மக்களுக்கு ஒரே டிமாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் மக்கள் தொகை குறையுதோ அங்கெல்லாம் இந்திய மக்களுக்கு பெரிய டிமாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி நம்ம ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். இதற்கு முன்பு 260 மில்லியன் டன்னு வந்து ஏற்றுமதி பண்ணியிருந்தோம். இப்போ 300 மில்லியன் டன்னாக நம்ம ஏற்றுமதி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். 2 நாள் அமைதியாக இருந்த அமெரிக்கா கொஞ்சம் கபகபன்னு வயிறேறிய ஆரம்பித்து விட்டது. ஸ்காட் பெசன்ட் அவர்கள் மறுபடியும் நேற்று இரவு தனது வன்மத்தை கக்கியிருந்தார். நாங்கள் ரஷ்யாவுடன் வணிக ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடாது என்று கோபத்தில் 25% அதை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று 25% வரியை போட்டு வைக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பா நேராக போயிட்டு இந்தியா கிட்ட வாங்குறாங்க. இந்தியா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி ரிஃபைன் பண்ணி மறுபடியும் ஐரோப்பாவுக்கு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா,
இந்த ஐரோப்பா அங்கே தடுக்கிறதுக்கு இங்கே டைரெக்டாக நீங்கள் இந்தியா கிட்ட வாங்குறது ரஷ்யா கிட்ட வாங்குறது ஒன்று தான், வேறு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதை நாங்கள் வரி போட்டு தடுக்கிறதுல என்ன யூஸ்ன்ற யூஸ்லெஸ் ஃபெலோஸ் அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் ஐரோப்பாவை திட்டி தீர்க்கிறார். நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு என்ன ஒரு கபகபா அப்படின்னு வைத்தறிச்சல் அப்படின்னா, அந்த 50% பக்கம் வரியை விதிச்சுட்டு வா இந்தியா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்னும் போகவே இல்லை. சீனா கிட்ட டீல் முடிச்சிட்டாங்க, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் டீல் முடிச்சிட்டாங்க, இந்தியாவை தவிர. இந்தியா பிடிவாதமாக ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை மட்டும் நாங்கள், அது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோயாபீன்ஸ் இதெல்லாம் நான் இறக்குமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இந்த ட்ரேடியில் இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபார்ம் ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இந்தியா மறுக்கிறாங்க. இன்ன வரைக்குமே அந்த டீல் ஒத்து வரல. ஆனால் எல்லா நாடுகள்கிட்டையும் பேசிட்டார் மனுஷன், மிரட்டி நான் வரியை போட்டுருவேன், இந்த நாடுகளுக்கு 50% வரி, அந்த நாடுகளுக்கு 50% வரின்னு மிரட்டி இன்றைக்கி காலையில் கூட ஏதோ ஒரு நாட்டுக்கு 50% கூடுதலாக வரி போட்டிருந்தாருన్న செய்தியை பார்த்தேன். வரி குதிரை வரிசாமி அவர்கள் ரீசெண்டாக தான் ஐ திங்க் ஐரோப்பாவில் வேறு ஏதோ தனது நட்பு சகா நாடுகளுக்கே ஒரு 50% வரி போட்டிருந்தார். அது என்னன்னு நான் நைட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் வரும்போது பார்த்தேன் அந்த செய்தியை நான். அந்த மாதிரி வரியெல்லாம் போட்டு மிரட்டி தன் வழிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இந்தியா வரல, இன்னுமே வரல. கொஞ்ச நாள் முந்தானேத்து கூட சொன்னாங்க ஒரு 25% பக்கம் குறையுன்ற மாதிரிலாம் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஸோ அந்த வைத்தறிச்சலும் பாருங்கள், ஐரோப்பா கிட்ட பேசிட்டு ட்ரீட் ஏற்படுத்துகிறாங்க, புடின் அவர்களை வர வைக்கிறாங்க, அடுத்தடுத்து டீல் இருப்பா. இப்போ அமெரிக்கானா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு மனநிலைக்கு வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது ஸ்காட் பெசன்ட் அவர்களுக்கு இந்த ஐரோப்பானுடைய டீல் கோவம் வருமானா சாதாரண கோவம்லாம் இல்லை. அது எத்தனை லிட்டர் தண்ணி குடித்தாலும் அந்த வயிற்றெரிச்சல் அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. ஏன்னா நார்மலாக அவங்க பொசிட்டிவ்னஸ், அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. சிரிச்சோம்னாவே இன்னும் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அது கூடுதல் தகவலுமே கூட. எனக்கு என்ன தகவல்னால், நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குறதெல்லாம் நிறுத்திட்டு மிடில் ஈஸ்டில் அதிகமாக வாங்குகிறோம், இந்த பக்கம் வேறு இடத்துல வாங்குகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த வரைபடத்தில் சார்ட்டை பாருங்கள், இது நவம்பர் 2025 ஃபஸ்ட்டு கலரு, 2வது கலர் டிசம்பர் 2025, அப்புறம் 3வது கலர் ஜனவரி 2026. அப்படியே பெருசாக சேஞ்சஸில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது பாருங்கள். இது மிடில் ஈஸ்டில். அப்புறம் பாரத் பெட்ரோலியம் அதே அளவு தான் வாங்குகிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நவம்பர் 2025 விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. எஸ்பிசிஎல் எனர்ஜி லிமிடெட் அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. பட் மங்களூர் ரிஃபைனரி அண்டு பெட்ரோகெமிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் இந்துஸ்தான் பெட்ரோலியம், அப்புறம் நயாரா சுத்தமாக மிடில் ஈஸ்ட்லாம் வாங்குறதில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டேட்டா எங்கேயோ மிஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரி, அவங்கவுங்க சொல்லட்டும். ஐ திங்க் ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சுற்றி வளைச்சி வேறு ஏதோ ஒரு வழியில் சேருதா, இல்லை நிஜமாகவே அவாய்ட் பண்ணுறாங்களான்றது இன்னும் ஒரு மாதங்களில் கிட்டத்தட்ட கிளியரான தகவல் கிடைத்து விடும். பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து. அதே போல் ஐநாவில் பாகிஸ்தான் இனிமேல் தீவிரவாதத்திற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும், தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூர் ப்ளஸ் நம்ம பகல்காம் டெரர் அட்டாக்கை பாகிஸ்தான் எப்படி நியாயப்படுத்துகிறதுன்ற ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுகிறது. நம்ம ஐநாவில் பேசி விமர்சனம் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்துகிறோன்ற இதில் என்ன அதில் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐநாவில் நம்ம என்ன தீர்மானம் இருக்கிறதுலே உலகத்திலே ஒரு வேஸ்ட்டு மன்றம் என்னென்னா அது ஐநா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கான கூட்டாளிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு பாகிஸ்தான் எதிர்த்தா மட்டும்தான், இல்லைனாலாம் கிடையாது. அவங்க சவுதி அரேபியா கிட்ட இங்கே துருக்கிக்கிட்டலாம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அமெரிக்கா பின்புலமாக இருந்து பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஐநாவில் போயிட்டு இப்படி நம்ம சொல்கிறதுனாலையோ இப்படி ஏதாவது பண்ணுறதுனாலையோ பிரதிபலிப்பு வரும். ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு வரலாம். பட் அதனால் தடைகளோ வேறு எதுவுமே போடுவாங்கன்னா நம்மளும் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே தாங்கிறோம். அதனால் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சுத்தமாலாம் இல்லை. நம்மளாக ஒன்று ஸ்ட்ராங்காக எடுத்து இறங்கி அடித்து எதாவது ஒன்று பிடிச்சா தான் உண்டு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. சரி, நம்ம ஏதோ உட்காந்து சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அரசியல் நடத்திப்பார், ஆட்சியை நடத்திப்பார், அப்போ தான் உனக்கு புரியும், உனக்கு என்ன தம்பி புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டான அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் அவங்க அப்படி பாலிசாக கூட போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர முடியும். ஒரு நாட்டின் மீது அந்த ஒரு சில தடைகளோ ஒரு சில தனிமைப்படுத்துதலோ அப்படின்றது உடனே நாளைக்கே முளைக்கிற காளான்கள் கிடையாது. இட் வில் டேக் டைம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து ஏன் கிளம்புறோம்? அமெரிக்கா ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். இந்த பனி புயல்னால் இன்னும் குறையில 28 நாளைக்கு வரைக்குமே இருக்குன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. கெனடா,
அமெரிக்கா இப்போ வந்து நியூயார்க்லேருந்து அப்படியே டெனிசி மாகாணத்துக்கு அதிகமாக போயிருக்கு. இப்போ நிறைய மரங்கள் தாங்க பாதிக்கப்படுதுன்றாங்க. ஃபுல்லாக நிறைய மரம் ஃபுல்லாக ஒடிஞ்சிருச்சுன்றாங்க. அதாவது ஒரு புயல் பாதிப்பை விட அதிகமான இப்போ காற்றடித்து வேரோடு பிடுங்கிறத விட நிறைய மரங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக ஒடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க அங்கே கூடிய தகவல். அப்புறம் இதை விட அதிகமான பணியை நம்ம ரஷ்யாவில் பார்த்தோம். அதுவுமே டைம் லேப்ஸ் படிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு கூடுதல் தகவல், அந்த மினிசோட்டா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக அந்த குடியேறிய அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. பெரிய ஒரு போராட்டம். நார்மலாகவே இந்த மினிசோட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு வந்து பெருசாக எதிராக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1976லேருந்து டெமோக்ராட்டிக்கோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது ரிப்பப்ளிக்கோட கண்ட்ரோலே கிடையாது. ஸோ அதனால் டெமோக்ராட்டிக்கோட கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த குடியேறிய அதிகாரிகள் வந்து ரொம்ப ஃபுல்லாக அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியல. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே அகதிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அகதிகளும் மற்றவங்களும் இருக்காங்கன்னா, லாஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது கூட எந்த ஓட்டர் ஐடியும் நீடடே கிடையாது. நீ பாட்டு போகலாம் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ட்ரம்ப் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அதனால் மற்ற எல்லா இடத்துலையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட அந்த மினிசோட்டான்ற ஒரு மாகாணத்தில் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது டெமோக்ராட்டிக்கோட கண்ட்ரோலில் இருக்குது, 1976லேருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, எங்கள் சொந்த நாடு பிரச்சனைனா அங்கே கிரீன்லாந்தோட விவகாரம். கிரீன்லாந்து விவகாரம் பொறுத்த வரைக்கும் என்னப்பா அப்படி அமைதியாகிடுச்சுன்னா அமைதியில் ஆகலை. இன்னைக்கு கூட ஃப்ரெட்ரிஸ்கியன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடந்த வாரங்களில் எங்களோட துணை இருந்த ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து எங்கள் பக்கம் துணையாக நின்றதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மோர் காம்படிட்டிவ் அண்ட் வந்து மோர் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றாங்க. இப்போ வந்து இண்டிபெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் எல்லா நாடுகளுமே சொல்கிறீங்களே, யார் உங்களை அழுத்தி பிடிச்சி வச்சுருக்காங்க எனக்கு புரியல. ஐரோப்பா நாடுகள் எல்லாருமே இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டிபெண்ட்டானா இப்போ யார் உங்களை வந்து அடிமையாக வைத்திருக்காங்களா என்ன? சுதந்திரமாக நீ போங்களேன், யார் வேணானது போங்க, அமெரிக்கா வேணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சொல்கிறத விட செயலை காட்டிடுங்களா, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு எல்லாருமே இது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க் ரூட்டே அவர்கள் அதனால தான் டென்ஷன் ஆகிட்டா இருப்பேன். நேட்டோவுடைய தலைவர் ட்ரம்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நேட்டோவுக்கு. நான் வந்து கமிட் பண்ணிட்டேன் நான், அதில் வாய்ப்புகளே இல்லை. சில பேர் வந்து நினைக்கிறாங்க ஐரோப்பா யூனியன் வந்து தனியாக நம்ம டிபெண்ட் பண்ணிக்கலாம், அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பா வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. யூ காண்ட் உங்களால் கண்டிப்பாக முடியாது. இது வந்து கற்பனையின் உச்சம். ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆர்மியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த காலத்துலையும் முடியாதுன்றார், வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் சும்மா போகிற இடத்தெல்லாம் மைக்கு கிடைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் வேணும் எல்லாருமே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதா இல்லைங்களா? சொல்லுங்கள், உங்களை யாருங்க இழுத்து எவ்வளோ வளர்ந்த தேசமாக இருக்கிறது, உங்களை யார் வேண்டானது? இன்னைக்கு கூட இந்தியா கூட வந்து ட்ரேட் போட்டிங்களா யாராவது தடுக்கிறாங்களா? பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியதான் எல்லா இடத்துலையும். சும்மா வந்து இண்டிபெண்ட் வேணும் அப்படின்னு சொல்வது என்று எந்த வகையில் எனக்கு கரெக்டாக புரியல. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இவங்க எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. ஜெர்மனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரிஸ் என்ன சொன்னார்னா, எப்போ பார்த்தாலும் நாங்கள் உக்ரைனுக்கு இது எவ்வளோ உதவி பண்ணுறோம், அதை உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போ ஃப்ரைட் ரைஸ் வேறு இப்போ இந்த பட்டாப்பட்டி டிராயரோட துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்பிடுவாராட்டு எல்லை பகுதியில், விடுப்பானை சுட்டு தள்ளிட்டு வரேன்ற அளவுக்கு வெறி பிடிச்ச வேங்கையாக பேசுகிறாரு. இன்றைக்கி என்ன நம்ம சொல்லியிருக்கிறார் அவர், எங்ககிட்ட போதிய அளவுக்கான பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டே வந்து லாங்கர் சப்ளை பண்ண முடியாதுக்கான வெடிமருந்துகள் மீது எதுவுமே வந்து சப்ளை பண்ண முடியாது, நாங்கள் ஷார்ட்டேஜை வந்து ஃபீல் பண்ணுறோம், ஆயுதங்கள் எங்ககிட்ட இல்லைன்றதை சொல்கிறாரு. இது வந்து போன வருஷமே வந்தது. யார், ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் இருக்கும்போதே வந்தது. இது வெளிப்படையாக போலீஸ் பிஸ்டோரிஸ் வந்து சொன்னதுனால ஆளுங்கட்சிக்கு பெருத்த அடியாக இருந்தது. அதனால் பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டது. இப்போ ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான் சொல்கிறாங்க, உங்கள்கிட்டயும் ஆயுதங்கள் இல்லாத போது பெரிய ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நீ எங்கே சாமி நீங்கள் உக்ரைனை காப்பாற்றுறது எங்கே நீங்கள் கொடுக்க முடியும்? நீங்கள் அதுவுமே நீ உறுதியே அப்படின்னா, இன்றைக்கி ஜெர்மனியுடைய எதிர்க்கட்சி தலைவர் அலைஸ் வைடல் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமைதி ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் அரும்பாடுபடுகிறார், உறக்கமின்றி, உடையின்றிலாம் இல்லை, உடையோடு உறக்கமின்றி உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார், இங்கே அமைதி ஏற்படுத்தி விட வேண்டும் என்ன. ட்ரம்ப் நல்லவர் அப்படின்னு அவங்க அலைஸ் வைடலுக்கு வந்து வெளிப்படையாகவே அமெரிக்கா ஆதரவு கொடுத்தாங்க. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள், அப்புறம் வந்து
எக்ஸ் தளத்தில் இவருக்காக கேம்பிங்காக பெரிய அளவுக்கு எலான் மஸ்க் வந்து பண்ணாங்க. அதனால் இவங்க அமெரிக்கா சாதகமாக பேசுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கி தான் அதுக்கு முக்கிய காரணமே. நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா, நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைனை தகர்த்ததில் முக்கிய பங்கு உக்ரைன் இருக்குது. உக்ரைன்கிட்டேருந்து நான் நஷ்டீடு வாங்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக வாங்குவேன். அது இல்லாமல் நம்ம இமிக்ரேஷன் வந்து ஒட்டுமொத்தமாக ஜெர்மனியோட கலாச்சாரத்தை சீரழித்து விட்டதுன்னு இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து ஆட்சி மாறினா அப்படியே அந்தர்பல்ட்டியாக மாறிடும்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் சொல்ல வரல. அந்த ஐரோப்பா நாடுகளுடைய கொள்கை எல்லாமே ஆட்சி மாறும்போது வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாறும்ன்றதுல ஒரு கூடுதல் தகவல். அதாவது நான் ட்ரேடு விஷயத்தில் சொல்ல, உக்ரைன் விவகாரத்துலேயும் ஆயுத உற்பத்தி விவகாரத்தில் நேட்டோனுடைய விவகாரத்தில் சொல்கிறேன் நான். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், என்னப்பா டாப்பிக்கில் இன்ட்ரொடக்ஷனில் அப்படி சொல்லிவிட்டு இங்கே வந்து நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னா, இந்த அமெரிக்கானுடைய கிரீன்லாந்து விவகாரத்தில் நேட்டோ விவகாரம், உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விவகாரம், அப்புறம் அவங்க ரஷ்யானுடைய எதிர்ப்பு விவகாரம், இந்த விவகாரத்தை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறேன் நான். அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, அவனோட எனர்ஜி செக்டார் வந்து மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணியிருக்கிறாராம். போலந்து, ஜெர்மனி, நிறைய பால்டிக் நாடுகள்லாம் வந்து நார்வே, இத்தாலி நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் பாக்கெட்டில் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி ரஸ்கா கோஸ்கா நைட் வீடியோவில் போட்டிருந்தாரு. ரஷ்யா மறுபடியும் கார்கிவ் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் பெரிய தாக்கல் நேற்று நிகழ்த்தியிருந்தாங்க. அங்கே மட்டும் இல்லை, கார்கிவ், கியூ, டினிப்ரோ இது எல்லா இடத்துலையும் பெரிய தாக்கல் மறுபடியும் இருளில் மூழ்கி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியில் ட்ரம்ப்போட ஒரு எக்ஸ்தலத்தில் பரவாயில்ல, வெனிசுலா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சில பொலிட்டிக்கல் கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெல்டன் மை டியர் பாய்ஸ், வெல்டன், கீப் இட் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. இவங்க போலந்தும் பெலாரஸுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேட் மாதிரி இந்த சிமெண்ட் இது மாதிரி போட்டு இருக்குல்ல, எதுவும் கடந்து வர முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். போலந்துக்கு மியா ஷாண்டோ அவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் வந்து நாங்கள் பெருசாக பில்ட் பண்ண போகிறோன்ட்டு. ஏற்கனவே மியா ஷாண்டோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, மியா ஷாண்டோ அப்படின்னா மால்டோவா சொல்கிறேன் நான். மால்டோவா வந்து நாங்கள் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா நாங்கள் ரொமானியா கிட்ட முழுமையாக இல்லை எங்கள் நாட்டை எழுதி வச்சிடலான்ற மாதிரிலாம் சர்ச்சையாக பேசினாங்க. இப்போ போலந்துக்கிட்ட போய்ட்டு எவ்வளோ எழுதி வைக்கிறாங்கன்னு தெரியல, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இனி ஈரானுக்கு பிரச்சனை இல்லை, பாய்ஸ் களத்தில் இறங்க போகிறாங்க. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இப்போதைக்கு பங்களாதேஷனுடைய சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஃபெமிலியர் இதுதான், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஐதுல்லா அலி காமேனி அவர்களை பார்த்துட்டு நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத தலைவா, நாங்கள் இருக்கோன்ற மாதிரியான தான் வி ஆர் வித் யூ, அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. அதனால் ஈரானுக்கு பிரச்சனை இல்லை, பாய்ஸ் களத்தில் இறங்குறாங்க. ஈரான் கவலைப்படாதீங்க, ஏன்னா அமெரிக்கா அடுத்த 48 மணி நேரத்துக்கு டைம் குறிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய உளவு தகவல்கள் மறு வைத்த நபர்கள் எல்லாமே வந்து கன்ஃபார்மாக பண்ணி சொல்கிறாங்க. அவ்வளோதான்பா, போய் நின்றுடுச்சு கப்பல். கொம்பன் களத்தில் இறங்கின மாதிரி யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் வந்து இறங்கிடுச்சு. இவங்க சும்மா அந்த ஃப்ளைட்டை எதுக்கு இப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா இங்கே போகிறது அங்கே வருது, இல்லை சண்முகம் இடையிலே வண்டி, ஏன்னா ஆளுக்கு ஒன்று சும்மா இருப்பாங்க போல், ஆளுக்கு ஒரு போர் விமானத்தை எடுக்கிறது, இங்கே போகிறது அங்கே வர்றது, இதே தான் டெய்லி வந்து பெரிய அடுத்தடுத்த பயிற்சிகளை பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியோட கப்பல் போக்குவரத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். சும்மா இமேஜினரியாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். அப்போ உலகின் உயிர் மூச்சியாக, உயிர் நாடியாக, ஏற்றுமதி இறக்குமதியை தாங்கி இருக்கக்கூடிய மிக முக்கிய தளம் ஒன்று ரெட்சி, இன்னொன்று வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ். சப்போஸ் யுத்தம் ஒன்று நிகழ்ந்தால், தாக்குதல் ஒன்று நிகழ்ந்தால், ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே மிகப்பெரிய அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. எல்லாமே அடி வாங்கும், கம்ப்ளீட்டாக அடி வாங்கும். அது நிறுத்திட்டாங்கன்னா இன்னும் காலியாக போகுது, என்ன ஆக போதோ தெரியல. அதில் ஒருவேளை அமெரிக்கா இதெல்லாம் பிளான் பண்ணி இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் எல்லாமே ஹை அலர்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எண்டிங், நம்ம அவ்வளோதான் வந்துட்டோம், யுத்த காலத்துக்கு நுழைய போகிறோம். அடி பிரித்து மேய போகிறாங்க, யார் யார் எந்த பக்கன்றதை நம்ம உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறோம். ஆனால் இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் மோசமாக இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லானுடைய தலைவர் நியாம் காஷியம் அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஐதுல்லா அலி காமேனி அவர்களை மட்டும் ஏதாவது நடந்தது அப்படின்னா அவ்வளோதான், மில்லியன் கணக்கான மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, அமெரிக்கா சும்மா விட மாட்டாங்க, தேவையான உதவிகளை செய்தே தீர்வோம், வி வில் டேக் த ஆக்ஷன்றாரு. அவங்களும் களத்தில் இறங்குவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்போ ஹவுதிக்கள் கையை தூக்கிட்டாங்க, ஐயா வெயிட்டிங் அப்படின்றாங்க. இப்போ ஹெஸ்புல்லாவும்
வெயிட்டிங் அப்படின்றாங்க. இப்போ ஈரான் மீது நிகழ்த்தும் போது மறுபடியும் ஒரு முக்கோண காதல் கதை என்பது பெரிய அளவுக்கு உருவாகும். இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிடில் ஈஸ்டில் காசா இன் ஹமாஸ், ஹெஸ்புல்லா இன் லெபனான், ஹவுதி இன் ஏமன், அப்புறம் ஈரானுடைய ப்ராக்சி டெரரிஸ்ட், இது 4மே ஒழிஞ்சால் மட்டும்தான் இந்த மிடில் ஈஸ்டில் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, வளம், வளர்ச்சி, அமைதி எல்லாமே வந்து வலுப்பெறும். இல்லை என்றால் வலுப்பெறாது. இந்த இலக்கை நோக்கி எங்களது பயணம் தொடர்ந்து விட்டது. இந்த இலக்கை முழுமையாக வெற்றியடையாமல் எங்களுக்கு ஓய்வு கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்காக இஸ்ரேல் ஈரான் மீது தற்பொழுது தாக்கல் நடத்துகிறதா என்றால் இல்லை, அமெரிக்கா நடத்துகிறது. அமெரிக்காவுக்கு உதவியாக இஸ்ரேல் இருக்கிறது. இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அவங்க களத்தில் இல்லை, தள்ளி நிற்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இல்லை அதையும் மீறி அடித்தாங்கன்னா என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏப்பா அவங்க அடித்ததுக்கு என்னையாம்பா அடிக்கிறன்ற மாதிரி தான் இஸ்ரேல் இந்த இடத்துல ஓடி வந்து கேட்பாங்க. பட் அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. இன்றைக்கி யார் அடிக்கிறாங்க அவங்கள தான் அடிப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பதிவுலாம் பார்க்க முடிஞ்சுது, இஸ்ரேலுக்கு எதிரான பதிவெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நைட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக தொகுத்து வழங்குறேன் நான். அந்த இறுதி உடல் கிட்டத்தட்ட 843 நாளுக்கு அப்புறம், எத்தனை நாள், 843 நாளுக்கு அப்புறம் காசாவில் இருந்து தனது இறுதி சோல்ஜர் ரேன் கிவில் அவருடைய உடலை கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கான இராணுவ மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்கிறது. இனி காசாவில் இஸ்ரேலை சார்ந்த ஒரு ஆஸ்ட்ரேலியஸ் கூட இறந்த நிலையிலோ உயிரோடையோ ஏதாவது ஒரு வகையில் எலும்பு கூடுகள் கூட இல்லாத அளவுக்கு முழுமையாக வாங்கி விட்டுன்றாங்க. இப்போ ஃபைனல் அவங்க ஆயுதங்களை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட்டுக்கு போக தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்து விட்டது. ஆனால் அது இப்போது நடக்கிற காரியமா என்பது எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு விளங்கிவிடும். அதாவது காசாவில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுவதற்காக. ஆனால் அதற்காக தான் ஒரு படையை உருவாக்க போகிறோம்ன்றாங்க. இப்போ இதே துருக்கி போயிட்டு எனக்கு என்ன கேள்வினா, துருக்கி அமெரிக்கா கூட சைன் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஹமாஸ் ஆயுதம் போட்டு டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான உதவிகளை செய்வாங்களா, எதிராக நிற்பாங்களா அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த பீஸா போர்டு குறிப்பாக அமெரிக்கா கிட்ட சைன் பண்ணலை. இன்னொரு விவகாரம் கொஞ்சம் 2 நாளாக சீனாவில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன டினாமேன் சொல்லிட்டு, டினாமேன் ஸ்கொயர் பெய்ஜிங்கில் ஜாங் யுவாக்ஸியா இவர் தான் வந்து ஜி ஜின்பிங்கோட அடுத்த ஒரு ரைட் ஹேண்ட், அடுத்த கட்ட தலைவராக கூட சொல்கிறாங்கப்பா. அதாவது ஆனால் இவர் தான் அந்த நியூக்ளியருடைய சீக்ரெட்டை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியும், கொஞ்சம் அவர் வீடெல்லாம் பயங்கரமாக ரைடு விட்டுருக்காங்கன்ற மாதிரியும் பரபரப்பாக செய்திகள் போயிட்டுருக்கு. நியூக்ளியருடைய ஒட்டுமொத்த டேட்டா வந்து ஷேர் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரே சீனாவுக்குள்ளே பரபரப்பாக இருக்காங்க. இது அதற்காக தான் ரைடு பண்ணுறாங்களான்றது நம்ம இன்னும் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப 2 நாளாக ரொம்ப உச்சப்பட்ட பரபரப்பாக இருக்காங்க சீனாவுக்குள்ளார. இன்னும் கொஞ்சம் செய்தி தன்மையோட உறுதியடைய வேண்டும், நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கொடுக்கலாம் ஒன்று. ஆப்கானிஸ்தான் அவனுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், பெண்கள் இனி பள்ளிக்கூடங்கள் கூட போகக்கூடாது, பர்மனெண்ட்டாகவே நாங்கள் பேன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தார். 2 வருஷம் முன்னாடி பேசின வீடியோவை மறுபடியும் இன்றைக்கி எடுத்து வைரல் பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து பெண்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ போட்ட சட்டமே இன்னும் அவங்க ரிவோக் பண்ணல. இப்போது நிலைமைக்கு ஆப்கானிஸ்தானில் பெண்கள் படிக்கக்கூடாது, ஸ்கூல் கூட போகக்கூடாது, கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக. வந்தால் அப்படியே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி இப்படி தான் இருக்கணுன்றாங்க. என்ன ஒரு முற்போக்கு சிந்தனை இல்லை ஆப்கானிஸ்தான். இதை கொஞ்சம் அவங்க மாற்றினாங்கன்னா பரவாயில்ல. பட் இடையில் சொன்னாங்க அவங்க, இல்லை நாங்கள் படிக்க வைக்கிறோம் செய்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் நினச்சேன், அந்த பெண் குயினோட வீடியோ 18 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ இன்றைக்கி வைரல் ஆகிட்டுருக்கு. அப்படின்னும் போது இது ஏன் நம்ம இருக்குன்னு நினச்சேன் நான். கிளைமேக்ஸில் 2 விவகாரம். ஒன்று வந்து ஹவாய் தீவில் ஏற்பட்ட அந்த எரிமலை வெடிப்பு, ஒரு லாவா குழம்பு வந்து 1500 அடிக்கு கீழே இருந்து வெடித்து சிதறி வந்திருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க. லாவா குழம்பு அதாவது ஹவாய் தீவில் இருந்து ஒரு 3-4 நாட்களாக பெரிய அளவுக்கு வெடித்து சிதறி இருக்கிறது. ஹவாய் பக்கத்தில் இந்தோனேஷியா பார்த்தோம்னா ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் நிலச்சரிவு, அது மாதிரி பெரிய இந்த வருஷம் இந்தோனேஷியாவுக்கு பெரிய அடிங்க, பயங்கரமான அடியாகவும் இருக்கின்றது கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.